தினமொரு வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் வசனம் 1. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்றும் நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். விளக்கம். தேவன் ஞாயிற்றுக்கிழமையில் மிகவும் பிரபலமடைகிறார். உலகமெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் தாங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலைகளை நிறுத்தி தேவனை ஆராதித்து அவரை புகழ்ந்து பாடி அவரை குறித்து அறிந்து கொள்வதற்காக ஒன்று கூடுகிறார்கள். ஆனால் அடுத்த நாள் திங்கட்கிழமை பிறக்கிறது. திங்கட்கிழமையன்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு அளிக்கும் இடம் என்ன? அவர்கள் பல காரியங்களில் தங்களுடைய கவனத்தை செலுத்துகிறார்கள். அந்த வாரம் முழுவதிலும் தேவனை குறித்து சிந்திப்பதற்கு அவர்கள் விரும்புவதில்லை. ஞாயிற்றுக்கிழமைகளில் சபைக்கு செல்லும் விசுவாசிகளில் பலர் தேவனுக்கு முழுமையான மதிப்பை அளிப்பதில்லை. அவர்கள் பல வேளைகளில் அவருடைய திட்டங்களை புறக்கணிக்கிறார்கள். வாழ்க்கையை குறித்த அவருடைய வழிமுறைகளை சிந்திக்க தவறுகிறார்கள். நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் தேவன் மீது கவனம் செலுத்த வேண்டுமென்று அவர் விரும்புகிறாரா? நிச்சயமாக இல்லை. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கூறுவதன் மூலம் தேவன் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரையும் கூட நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் என்ற கருத்தை வலியுறுத்துகிறார். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்றும் பவுல் கூறுகிறார். நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமல்ல, அனைத்து நாட்களிலும் கர்த்தரை துதித்து பாட வேண்டுமென்று அவர் சுட்டி காட்டுகிறார். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்ற கட்டளை நமக்கு என்ன கூறுகிறது? வாரத்தின் வேலை நாட்களில் தேவனே உமக்கு நன்றி என்று கூறும் சந்தர்ப்பங்களை நாம் பெறுகிறோம் என்று அது கூறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு நேரடியான கவனத்தை அளிப்பதற்கான ஒரு விசேஷித்த நாளாகும். ஆனால் தேவன் மீதான உங்களுடைய கவனம் ஞாயிற்றுக்கிழமையோடு நின்றுவிடக் கூடாது. திங்கட்கிழமையை மறக்காதீர்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை முன்னிலைப்படுத்தி வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.